ஹல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக கூட இந்த வாய்ப்பினை தந்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ரெண்டாவதாக கூட சபை போதகருக்கும் சபை விசுவாசிகள் எல்லாருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் கண்களை மூடி நம்ம கேட்க போகிற இந்த வார்த்தைக்காக நம்முடைய செவிகளை ஒப்பு கொடுத்தவர்களாக என்னோடு கூட இணைந்து நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா இந்த நாளில் நீங்கள் சொல்லி தர போகிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை நீங்கள் என்னெல்லாம் எங்களுக்கு நீங்கள் சுற்றி காட்டி எங்களுக்கு அதை நீங்கள் சீர்படுத்த போகிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் வெறுமையாய் நாங்கள் தாழ்த்துகிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்தவர்களை அவரை பார்த்து, அப்பா இந்த நேரத்தில் கூட பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நீர் தாமே. உம்முடைய வார்த்தையானது மற்றொரு இருதயங்கள் அது போகும் பொழுது அது வெறுமையாய் கடந்து வராதபடிக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் என் தேவன் நீங்கள் அப்படியாய் செய்து உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமீன். அல்லேலூயா. இன்றைக்கி வேறு மகளிர் தினம் இல்லையா? இந்த பக்கம் தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்து வேறு. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆணை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உண்மை, கிறிஸ்துவ வாழ்வின் சவால்கள் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஒரு தலைப்பாக உண்மை. அதாவது என்னென்னலாம் நம்ம சவால்களை நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு டாப்பிக்காக நமக்கு ஐயா நமக்காக அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எனக்கு கொடுக்கப்பட்டது உண்மை. நம்ம ஃபஸ்ட் நாளே நம்ம கேட்டுட்டோம். ஃபாஸ்டமாக சொன்னாங்க கிறிஸ்டியானிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி. நான் மறுபடியும் மேற்கொண்டு நான் சொல்ல விரும்பலை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் சவால்கள் அப்படின்னா சேலஞ்ச் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப். அதாவது கிறிஸ்தவர்கள்னாலே ஒரு சேலஞ்ச் தான். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பிரச்சனை. போகிற மாமியார் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் முன்னாடியே நமக்கு சொல்லுவாங்க பார்த்து. அதாவது ஒரு சிலர் அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிப்பாங்க, எனக்கு இவங்க தான் வேணும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை நம்மளோட ரிலீஜன் ஒத்துப்படனா, இல்லை நான் போய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கடைசியில் நம்மளே மாறிட்டு இருப்போம். அதுதான் ஒரு சவால் தான். அந்த சவாலை நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை தோற்று போகிறோமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்டினாக நம்ம வந்துட்டோம்னா, நம்ம பொதுவாக வெளியில் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள்னால் அவங்க ரொம்ப பணக்கார கடவுள் கும்பிட்றாங்க. ஏன்னா அவங்க ஏசப்பா இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்துடும், சுகம் வந்துடும், வீடு வந்துடும், கார் வந்துடும், எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் நமக்குடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சவால். அந்த சவாலில் யார் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த தலைப்பை குறித்து நான் பேச போகிறேன். இப்போ நம்ம வேத பாடம் நம்ம வாசித்தோம். என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எடுத்தவங்க யாராச்சும் வருங்க சத்தமாக. போதும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, என் தாசனாகிய மோசேயும் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி. மோசேயை குறித்து யார் சொல்கிறதுனா ஏசப்பா சொல்கிறார். நம்மளை போல் ஒரு சக மனுஷங்க சொல்லலை, அவர் உண்மை உள்ளவர்னு சொல்லி. அவர் உண்மையாக இருக்காருன்னு அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது யாருன்னா நம்மளோட கடவுள் தான் கொடுக்குறாரு. அதாவது இந்த பழைய ஏற்பாடில் நம்ம ஏசப்பாவை நேருக்கு நேராக பார்க்க முடியாத ஏன்னா நமக்காக தான் ஒரு மனுஷனாக பிறந்து புதிய ஏற்பாட்டில் வந்தார். நம்ம எல்லாருக்குமே இந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பழைய ஏற்பாடில் அந்த பழைய ஏற்பாடு அந்த காலகட்டத்தில் ஆண்டவரை பார்க்குறதுனா அதாவது அவரோட தப்பு பண்ணவங்க துணிகரமாக அவரை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாது. இப்போ நமக்கு கிருபை நாட்கள் நம்ம இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே சுலபமாக இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் அவர் ஒரு மனுஷரை குறித்து அவர் சொல்கிறாருன்னா, அப்போ அந்த மோசே யாராக இருப்பாங்க? நீங்கள் சொல்லுங்களா, அந்த மோசே யாராவா இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிகிற கருத்தில் வச்சு நீங்கள் சொல்லுங்கள், அவர் யாராக இருப்பார்? பேசலாமா? நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக பேசலாம், அப்போ தான் நானும் ஃப்ரீயாக பேச முடியும். அவர் யாராக இருப்பார்? சும்மா ஒரு மனுஷனை பாராட்டிட முடியுமா? முடியாதுல்ல. இப்போ பாராட்டலாம், பணம் கொடுத்தா பாராட்டுவாங்க. இந்த டிவி சேனல்லாம் நம்ம பார்ப்போம், ஆங்கரிங் கிட்ட காசு கொடுத்துட்டா அவங்க பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. அது சும்மா அநித்தியமானது அதெல்லாம். ஆனால் நித்தியமானது எது? இந்த பைபிள் தான். அப்போ ஏசப்பா ஒருத்தர் உண்மையாகவே அவர் பாராட்டுறாருன்னா அப்போ அவர் யாருன்னா
அவர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். நீங்கள் சொல்லுவீங்க அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவர் இப்படிலாம் இருந்தார் அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் யாரும் சொல்லலை. அவர் நம்மளை போல் ஒரு மனுஷன்தான். அவர்கிட்ட நிறைய நிறைகள் இருந்துச்சு, ஒரு சில குறைகளும் இருந்துச்சு. ஆனால் என்றைக்குமே மனுஷங்க நம்மக்கிட்ட இருக்க குறைங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி பார்க்க மாட்டார். அவர்கிட்ட என்ன நிறை இருக்கோ அதை மட்டும் பார்த்து தான் அவர் வந்து அன்றைக்கி வந்து சாட்சியாக சொன்னார். யார்கிட்ட சொன்னார்னா அவர் கூட பிறந்த உடன் பிறப்புகளுக்கு தான் அவர் சொன்னார். அது நிமித்தமாக தான் இந்த வார்த்தை வருது. இப்போ நான் வந்து இந்த தலைப்பிலிருந்து உங்களோட கூட நான் ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னென்னா, மோசே வந்து உண்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து சொல்லி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அவர் என்ன காரியம்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணார் அப்படின்னா எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. மெசேஜில் நம்ம கேட்டிருப்போம், சண்டே ஸ்கூலில் கேட்டிருப்போம், மோசையோட ஸ்டோரி எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். அவர் எப்படி பிறந்தார், எங்கேருந்து வளர்ந்து வந்தார், அவர் ஒரு கொலை செஞ்சார், அந்த கொலையை செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணார், மறைவாக போயிட்டார். அப்புறமா அவர் ஒரு தேசத்துக்கு போய் அங்கே ஒருத்தவங்களை சிப்புரால்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணார். அங்கே ஆடு மேய்க்கும்பொழுது தான் ஏசப்பா வந்து என்ன பண்ணுவார், முச்செடியில் வந்து பேசுவார். இது எல்லாருக்குமே நம்ம தெரியும், நம்ம நிறைய ஸ்கிட்டு கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் கொலை செஞ்சாருன்னு சொல்லி தான் அவர் ஓடி போனார் பயந்து. அந்த கொலை செஞ்ச ஒரு மனுஷனை ஏன் ஏசப்பா உண்மை உள்ளவர் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த யாத்ராகமும் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி வந்து நமக்கு தெரியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுக்காக அங்கே போனாருன்னா எகிப்தியரை 2 பேரை வந்து கொலை பண்ணுவார். அவரை சண்டை போட்டாங்க அப்படின்றதுக்காகலாம் அவர் வந்து கொலை பண்ணலை. அவர் எதுக்காக கொலை பண்ணாருன்னா அவரோட எபிரேய சகோதரர்களை வந்து அவரை தப்பாக பேசிட்டாங்க, அடிமையாக நடத்துகிறாங்கன்ற அந்த இருதயம் பொறுக்காமல் அவர் என்ன பண்ணார், அவங்களுக்காக அவர் என்ன பண்ணார்னா கொலையை பண்ணிவிட்டு அவர் தப்பிச்சு போயிட்டார். ஆனாலுமே ஏசப்பா என்ன பண்ணார்னா அவரை விடாமல் தொடர்ந்து பிடிச்சி அவர் முச்செடியில் வந்து அவர் பேசினார். இது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போது உங்களை நான் பார்த்து கேட்குறேன், உங்களை குறித்து யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உங்களை உண்மை உள்ளவன்னு சொல்லுவாங்களா, இல்லை சண்டைக்காரங்கன்னு சொல்லுவாங்களா, இல்லை கடினமான மனுஷங்கன்னு சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க? நிறைய சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று கூட நல்லது சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா நம்ம நல்லவங்களாகவே அவங்க கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். ஆனால் எப்படியெல்லாம் இருந்தாக்கா இந்த மோசேவை உண்மை உள்ளவர் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். அவரோட இடத்துல நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் நான் 3 மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காரியம் என்னென்னா, நம்ம உண்மையாக எதுலலாம் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் நம்ம எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும். உண்மையாகவே அது யார் இருந்தாங்கன்னா அது மோசே இருந்தார். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுனா என்னது அந்த உறவுனா என்னது நீங்கள் சொல்லுங்களேன். அவர் கூட பேசுகிறது, அவர் கூட எப்படி பேசுவோம்? ஜெபம் மூலியமாக பேசுவோம், ஆராதனை மூலியமாக பேசுவோம், பைபிள் மூலியமாக அவர் நமக்கு பேசுவார். அப்போது இதுதான் உறவு இல்லையா? அப்போது அந்த உறவில் நம்ம உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நாமளே நம்ம என்ன பண்ணணும், நிதானித்து நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், உண்மையாகவே அந்த எல்லா விதமான காரியங்களிலுமே நாம் உண்மையாக இருக்கிறோமா? அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவில். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டீனேஜில் நிறைய ஆன்லைனில் இந்த மெசேஞ்சர், இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் எப்படி ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க. பேச தான் என்ன ஆகுறாங்க, ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஹாய்னு சொல்லுவாங்க. 2வது நாள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. 3வது நாள் என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஃபோட்டோ ஒன்று இருந்தால் அனுப்புங்களேன், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது என்ன பண்ணுவாங்க, அப்படியே பேச அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு போஸ்ட்டு போட்டிருப்பாங்க, அது நல்லா கூட இருந்திருக்காது, ஆனால் அதுக்கு போய் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு கொடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரெஸ் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பர்சன் வந்து லைக் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்கன்னு. அப்போ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டீப்பாக போய் அது மேரேஜ் வரைக்கும் அது போயிடும். அப்போது ஒரு மனுஷங்க ஒரு உறவு கொள்றதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன ஆகுது, உருவாகுது. அப்போது ஏசப்பா கூட நம்ம தினந்தோறமும் இப்போது அந்த 2 பேருக்குள்ளே ஒரு உறவு வருதுன்னா, ஒரு நாள் அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா இன்னொரு ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க, ஏதோ வேலையாக இருக்கும் அப்படியே ஒரு வாரம் போச்சுன்னா என்ன தெரியலையேன்னு ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அப்பயும் அவங்க பண்ணலாமல் 1 மாதம் 1 வருஷம் அப்படியே போக அவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு என்ன ஆகிடும்னா போயிடும். அவ்வளோதான். அவங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஆளை பார்த்துன்னு போயினே இருப்பாங்க. அது மாதிரி தான் ஏசப்பா கூட நமக்கு யார் மூலியமாச்சும்
அவரோட உறவை நம்ம கூட ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லி யார் மூலியமாவது ஒரு நாளும் அவரோட சத்தம் நமக்கு கேட்கும். யாரோ அனுப்புகிற ஒரு வசனம், யாரோ வைக்கிற ஒரு ஸ்டேட்டஸ், யாரோ பக்கத்தில் உட்காந்து பேசுறது, ஒரு போகிற வழியில் ஒரு போஸ்டர், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு எச்சரிப்பார். நீ என்னோட கூட நீ பேசலை, இன்றைக்கி என்னோட கூட நீ உறவு வச்சுக்கல, நீ ஜெபம் பண்ணலை, நீ என்கிட்ட நீ ஆராதனை செய்யலை, நீ பைபிள் படிக்கலை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நமக்கு அவர் ஐடென்டிஃபை பண்ணுவார். ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துடும். காலப்போக்கில் வேலையை செய்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவரோடு கூட செலவிடுகிற நேரத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா நாளுக்கு நாள் குறைஞ்சி போயிட்டே இருந்தாக்கா அப்புறம் நம்மளுக்கு எப்படி அவரை தெரியும்? அப்புறம் நம்ம எப்படி தான் அவரை நம்ம ருசி பார்ப்போம்? அப்போது நம்ம அவரை ஆராதிக்கிறதுலையோ அவரை ஜெபிக்கிறதுலையோ அவரோடு கூட உறவு வைத்து கொள்றது தான் நமக்கு என்ன இருக்குன்னா உண்மை இருக்குது. ஏன்னா உண்மையாகவே மோசே என்ன பண்ணாருன்னா, யாத்ராகமம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், அதுக்கு முன்பதாக 33:11 வசனத்தில் வாசிக்கலாமா? 33:11. ஓகே, போதும். அதாவது அவர் எப்படி பேசுவாராம்? ஒரு ஃப்ரெண்டு போல் பேசுவாராம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்ன பேசுவாங்க? சும்மா ஜென்ரலாக சொல்லாமல் என்னென்ன பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? தேவையானது பேசுவாங்க, தேவையில்லாத பேசுவாங்க. என்னை ஒருத்தர் பார்த்தா, என்னை ஒருத்தர் கூப்பிட்டா, எனக்கு ஒருத்தர் சிக்னல் காட்டினா, இதெல்லாம் பேசுவோம். ஆனால் அந்த பையன் அவங்கள பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. இதெல்லாம் பேசுவோம். ஆனால் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம என்ன தான் அப்படி போய் பேசுகிறோம் கேட்டால், எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அவர் எதுவுமே, நான் கேட்டது எனக்கு எதுவுமே தரலை, அதனால நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு காரணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா முன்னாடி வைப்போம். அப்போது மோசே கிட்ட ஏசப்பா எப்படி பேசினாரா? முகமுகமாக பேசினாராம். மோசே என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு விஷயம் அந்த ஜனங்களை வழி நடத்தும் போது எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும், அங்கே எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலுமே ஏசப்பா கிட்ட என்ன பண்ணுவார்னா உடனே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த தேவை இருக்குது, தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, தண்ணி கசப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஊற்றை ஒன்று உண்டாக்குவார். சாப்பிட எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னொடனே அவங்களுக்கு காடையும் மண்ணாவும் வரும். இப்போ போகிற வழியிலலாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, ஏசப்பா கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே, இப்போ நம்மளுக்கும் அது போல் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சினா, எதுனா ஒரு தேவை இருக்குது, ஒரு இடத்துக்கு போயிட்டோம், ஒரு காசு தேவைன்னா உடனே என்ன பண்ணுவோம்னா, தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்டு கிட்ட நம்ம கேட்போம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்கக்கிட்ட இருக்கிறத அனுப்புவாங்க. அவங்கக்கிட்ட இல்லைன்னா கூட வேறு ஒருத்தவங்க யார்கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அப்படி ஒரு உறவு. ஏன்னா அவங்களால அதை சொல்லுவாங்க, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உயிர் நண்பன், எனக்கு உயிரை கொடுக்குற நண்பன், என் கூட பிறக்காத சகோதரன் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மோசேவும் ஏசப்பாவும் இருந்ததுனால தான் அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவதாக ஒரே ஒரு காரியம் என்னென்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம் உண்மையாக இருக்கணும். அப்படி இருந்தாக்கா ஏசப்பா நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவார். நமக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையே, நாங்கள் எல்லாரும் வரையும் வரோம், எல்லாரும் வரையும் உட்காரோம், எங்களை எந்த ஒரு ஐக்கியத்துலேயும் எங்களை பொறுப்பில் போடலையே, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் அப்படி தான் தெரியுது. அது பொறுப்பு கிடையாது, அதுதான் பொறுப்புன்னு கிடையாது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பொறுப்பு. உங்கள் சரீரத்துக்குரிய பொறுப்பில் கணவன் மனைவின்ற ஒரு பொறுப்பு இருக்குது, உங்களுக்கு பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போது நம்ம அந்த பொறுப்பில் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்களை அந்த வழியில் நம்ம நடத்துகிறோமா? நம்ம சொல்லுவோம், இன்றைக்கி நிறைய பேர், எத்தனை பேர் குடும்பமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஒருத்தரோ 2 3 பேர் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் பலவீனத்து நிமித்தமாக இருக்கலாம், ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு சிலர் வேலை நிமித்தமாக இருக்கலாம். இதில் மோஸ்ட்டாக ரட்சிக்கப்படாதவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதுலேயும் ஆண்கள் சைடு தான் அதிகமாக இருப்பாங்க. கேட்டால் அவங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம் உண்மையாக இருந்து நம்ம குடும்பத்தை இந்த சபைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோமா? உண்மையாக கொண்டு வந்திருக்குமா? நானும் எவ்வளோ சொல்லிட்டேன், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரும் கேட்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி மோசே சொல்லவே இல்லை. ஏன்னா மோசே சொன்னார், இவங்கெல்லாம் ஒரு சிலையை ஒன்று உருவாக்குனாங்க, தங்கத்தெல்லாம் கழட்டி போட்டு, நகையெல்லாம் கழட்டி போட்டு ஒரு கண்ணுக்குட்டி சிலையை உருவாக்கினப்போ ஏசப்பாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போது மோசே போய் சொல்லுவார் அவர்கிட்ட, இவங்கள பாவத்தை நீங்கள் மன்னிங்க, அப்படி நீங்கள் மன்னிக்கலைன்னா என்னோடய பேரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு தலைவர் ஒருத்தர் அவர் தான். அவர் போய் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி நம்ம ஒரு பர்சன், ஒரு கணவர் தான், 2 பிள்ளைங்க தான், ஆனால் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
உண்மையாக நிற்க மாட்டோம். நமக்கு கொடுத்த ஒரு பொறுப்பில் நம்ம நிற்கவே மாட்டோம். கேட்டாக்கா என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் கணவனார் என்னை கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் போராடணுன்னு அவசியமே இல்லை. மோசே எப்போ அந்த ஜனங்கக்கிட்டே போராடினார்? ஏன் இதை சிலையை நீங்கள் செஞ்சீங்க, ஏன் இதை வணங்குனீங்கன்னு அவர் சொன்னாரா? அவர் கோவப்பட்டு அந்த பலகையை உடைச்சி போட்டாரே தவிர அவர் எங்கே போய் முறையிட்டாருன்னா ஆண்டவர் சமூகத்தில் தான். அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் அவர் என்ன பண்ணாருன்னா உண்மையாக இருந்து அவர் சொன்னார். அந்த உண்மையில் கூட அவர் என்ன பண்ணார், அவரோட தியாகத்தை நம்ம பார்க்கலாம். என் பேரை நீங்கள் என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறார். உண்மையாகவே அது போல் நம்ம சொல்லுவோமா? இப்போது ஒரு இமேஜினேஷனாக இப்போ நான் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ நம்ம வந்து சப்போஸ் மறித்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, இப்போ டெய்லி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவங்க அங்கே போய் உங்கள் பேர் இதில் இருக்குது, இவங்க பேர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அங்கே போனால் நமக்கு நம்ம உறவுகள்லாம் தெரியாது. அது வேறு, இது ஒரு இமேஜினேஷன். நான் வரைக்கும் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நான் எத்தனையோ முறை சொன்னேன் அந்த ஆள்கிட்ட, அந்த ஆள் கேட்கவே இல்லை, வரவே இல்லை. அந்த பசங்கக்கிட்ட நான் எத்தனையோ முறை சொன்னேன், கேட்கவே இல்லை அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிடைச்சது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி இயேசுவை பார்க்க நம்ம போயிடுவோம். இல்லை என் பிள்ளைங்க போனோம், நான் வந்து உங்களை பற்றி நான் சர்ச்சில் ரொம்ப அறிஞ்சிட்டேன், என் பிள்ளைங்க தான் அறிஞ்சிக்கல. இப்போயாவது அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வரீங்களா இல்லை அவங்க வரீங்களா அப்படி கேட்டாக்கா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? உண்மை மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுவீங்களா, உங்கள் சார்ந்து இருக்கிறவங்கள பேர் சொல்லுவீங்களா? எல்லோரும் அவங்கவுங்க பேர் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம தான் டெய்லி சர்ச்சுக்கு போனோம், நம்ம தான் இந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து உட்காந்தோம். எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு பேரை மட்டும் இவங்க வாங்கிப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஆனால் மோசே அப்படி யோசிக்கவே இல்லை. என் பேரை நீங்கள் கிறுக்கி போட்டாலுமே நீங்கள் கிறுக்கி கூட நீங்கள் போடுங்க, ஆனால் என் ஜனங்க என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது, அவங்க என்ன பண்ணக்கூடாது, மறித்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவரோட உயிரையே அவர் பணைய வச்சு அவர் என்ன பண்ணாருன்னா போராடினார். இந்த யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் அப்படியே சொல்லிட்டு நானே வாசிக்கிறேன். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்து அருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறார். உண்மையாகவே அவருக்குள்ளாக இருக்கிற அந்த பொறுப்பு அவர் ஒரு நிமிஷம் கூட அவர் என்ன பண்ணலைன்னா யூஸ் பண்ணாமல் இல்லவே இல்லை. அவர் கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் எவ்வளோ பாடுபடுத்தினாங்க. ஆனால் ஒரு நாளுமே அவர் சோர்ந்து போகாமல் அவருக்கு கொடுத்த அந்த பொறுப்பில் அவர் தவறாமல் உண்மையாக இருந்த அந்த ஜனங்களை அந்த நேரத்துக்கு அவர் காப்பாற்றினாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி நாம் எப்படி இருக்கோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பில் நம்ம உண்மையாக இருக்கோமா? நம்ம குடும்பத்தை நம்ம இன்றைக்கி கொண்டு வந்து சேர்த்துருக்கோமா ஆலயத்தில்? இல்லை வேலை செய்கிற இடத்துல ஒரு பொறுப்பு இருக்குன்னா அந்த பொறுப்பில் நம்ம உண்மையாக இருந்திருக்கோமா? வேறு யாரனா செய்ய சொல்லிட்டு நம்ம வந்துடும். நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாக்கா நம்மளே அதை முடிச்சுட்டு வருவோமா? இல்லை. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே மோசே எப்படி இருந்தாருன்னா உண்மையாக இருந்தார். 3ஆவதாக கூட ஒரு காரியம் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வாழ்கிற அந்த நாட்களில் இருக்கிற அந்த மனிதரிடத்தில் அவர் வந்து உண்மையாக இருந்தார். இன்றைக்கி நாமளும் நம்ம வாழ்கிற இந்த பூமியில் சக மனுஷர்கள்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கிறோமா? எல்லா காரியத்துலையுமே இருக்கோமா அப்படின்னா ஏதோ கொஞ்சம் இருப்போம், ஒரு சில இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் அவர் அப்படி இல்லவே இல்லை. இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம், நான் கூட இதை நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். பொதுவாக அந்த கிறிஸ்டின் கிட்ட தான் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். நம்ம கடைக்கு எங்கன்னா போனோம்னா நம்ம ஏதாச்சும் வாங்கியிருப்போம், அந்த சேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த காசு நமக்கு தெரியும் இது எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்கன்னு, அதை திருப்பி நம்ம எத்தனை பேர் கொடுத்துட்டு வந்திருக்கோம்? அதுபோல் எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்குல்ல. எனக்கு கூட நடந்திருக்கு. 10-20 ஒரு முறை நான் காலேஜ் படிக்கும்போது 500 ரூபாய் சேஞ்ச் கொடுத்து எங்கள் ரூம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேக் ஆர்டர் பண்ண போனோம். கேக் என்னமோ 200 தான். ஆனால் அவங்க இருந்தது ஒரே ஒரு பையன். பசங்கள்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணி சிரிக்கவே அவங்களுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் 500 ரூபாய்க்கு 100 ரூபாய் சில்லறையாகவே கொடுத்துட்டாங்க. என் கூட இருக்கவங்க வந்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்னு நாங்கள் அப்புறம் சொன்னேன். அவங்க பணம் நமக்கு தேவையில்லை, அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிப்போம். அது நம்ம என்ன பண்ணணும்னா அது அவங்கக்கிட்டே கொடுக்கணும் சொல்லி திருப்பி எடுத்துன்னு போய் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டோம்.
அவங்க அமைதியாங்க. ஆனால் நான் நிறைய இடத்துல அந்தமாரி நெம்லியில் கூட நிறைய இடத்துல நானே வாண்டடாக போய் கொடுத்துருவேன், எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த ஓனர்லாம் கூட திட்டுவாங்க அந்த கடையில் இருக்கிறவங்கள. அது வந்து அப்போ நான் இது வீட்டில் வரும்போது சொல்லும்போது அப்போ சொல்லுவாங்க, அம்மா ஒரு சிலர்லாம் வந்து நம்மளை சோதித்து பார்ப்பாங்க, அவங்க உண்மையாக இருக்கிறாங்களா இல்லையா, இந்த காசு விஷயத்தில் நமக்கு திருப்பி தராங்களா இல்லையான்னு சொல்லி கூட வேணும்னே கூட ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளை பார்த்தாக்கா நம்ம வந்து கிறிஸ்டின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம செக் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு காசு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையாக இருக்கிறோமா, ஆண்டவருக்கு கொடுக்குற காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா. ஒரு சில நம்ம கூட இருக்கிற மனுஷங்க நம்மளை நம்பி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம காப்பாற்றுறோமா, அது ஒரு உண்மையாக வச்சுக்கிறோமா, இல்லை மற்றவங்க கிட்ட அதை சொல்லி நம்ம உதாசீனப்படுத்துகிறோமா. ஒரு சில நேரத்தில் உண்மையாக இருப்போம், அவங்க நமக்கு பிடிச்சா உண்மையாக இருப்போம், பிடிக்கலன்னா உண்மையாக இருக்க மாட்டோம். அது எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேர் பண்ணி அவங்களோட எல்லா பர்சனலையும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே தெரிய வச்சுருவோம். ஆனால் நம்மளை நம்பி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு உறவில் இன்னைக்கு பேரண்ட்ஸ் கிட்ட பிள்ளைங்க உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. இந்த காலத்து பசங்க சுத்தமாக இல்லை. அந்த காலத்துலேயாவது ஓரளவுக்கு இந்த 90s 80s அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த டச் மொபைல்னு ஒன்று வந்ததுலேருந்து யாருமே இன்றைக்கி உண்மையாகவே இல்லை. சின்ன பசங்க 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்குலாம் கூட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிலாம் டெலிட் பண்ண தெரியுது. ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியும். நம்ம படிக்கும் போதெல்லாம் யூடியூப்பில் போய் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பார்க்குறாங்க, வாய்ஸ் சர்ச் போட்டுட்டு அந்த பேரை சொல்லி அதை வச்சு பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க பசங்க, அவ்வளோ டெக்னாலஜி, எனி டைம் ஃபோனு தான் அவங்க கையில். நிறைய நேரத்தில் நான் கூட நிறைய நம்ம சர்ச்சில் பிள்ளைங்களை பார்ப்பேன், ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லும்போது அவங்க நான் ஃபோன் எடுத்துன்னு வாங்கன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் வீட்டிலேருந்து ஃபோன் எடுத்துன்னு வந்துட்டு கையிலே வச்சுன்னு இருப்பாங்க, இப்படியே தான் பார்த்துன்னு இருப்பாங்க. இதில் வேறு ஒரு ஃப்ளிப்கார்ட் வேறு இருக்கிறதுனால அவங்க பார்க்குறது நம்ம யாரும் பார்த்துடக்கூடாது, இப்படி தான் இப்படியே மூடி வச்சுன்னு இருப்பாங்க. இன்றைக்கி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ சேஃபாக எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி பண்ணுறாங்க. அப்போது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையாக இல்லை, அதே போல் பேரண்ட்ஸும் பிள்ளைங்கக்கிட்ட என்ன இல்லை, உண்மையாக இல்லை. அவங்க வந்து உண்மையாக இருந்தாங்கனாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை பார்த்து அவங்க மாறுவாங்க. அதுபோல் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் நானே வாசிக்கிறேன். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவன் அவனுடைய ஊழியக்காரன் நூனின் குமாரன் ஆகிய யோசுவா பிரதி உத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயை அவர்களை தடை பண்ணும் அப்படின்னு. இதுக்கு முன்பதாக நீங்கள் வசனமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாளையத்துக்கு உள்ளே போய் அங்கே ஏசப்பா வந்து சொல்வார், இந்த இடத்துல நீங்கள் வந்து கூடி வாங்க, உங்கள் இடத்துல நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி மோசேகிட்ட சொல்லுவார். அதில் வந்து எத்தனை பேர் போவாங்கன்னா 70 பேர் போவாங்க, 2 பேர் மட்டும் பாளையத்துக்கு புறம்பாக இருப்பாங்க. ஆனால் என்னாச்சுன்னா கர்த்தருடைய மேகம் வந்த உடனே எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மோசே ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தார். இப்போது இருக்கிறவங்க இப்போ நம்மலாம் வந்து வர்ஷிப்பில் வந்து அவரோட ப்ரெசன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ வெளியில் ரோட்டில் யாரோ இருக்காங்க, அவங்களுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவங்க சும்மா நம்மளை மாதிரி பண்ணி பார்க்குறாங்க போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி தான் இங்கே நடந்துச்சு. அப்போது மோசே கிட்ட வந்து யோசுவா சொல்கிறாரு, அங்கே 2 பேர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, பாளையத்துக்கு புறம்பாக இருக்கிறவங்க, அவங்கள போய் நீங்கள் தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ மோசே ஒரு வார்த்தை சொல்வார் 29. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக நம்முடைய ஆவி அவர்கள் மேலே அவர் இறங்க பண்ணியிருக்கிறாராம். அவர் மேலே இருக்கிற ஆவி இன்னைக்கு நம்மளால் மற்றவங்க யாராச்சும் யூஸ் ஆகியிருக்காங்களா? நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம், நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் மற்றவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அது பரவி இருக்கா? ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஆனால் நம்ம கெட்டதை மட்டும் என்ன பண்ணுவோம், உடனுக்குடனே ஸ்ப்ரெட் பண்ணிடும். அது ஒரு வியாதி மாதிரி பரவி போயிட்டு ஒரு சீக்ரெட் வந்துச்சுன்னா எப்பயோ இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் ரோவில் இருக்கிறவங்களுக்கு எப்போ தெரிஞ்சு அந்த லாஸ்ட் ரோவில் இருக்கிறவங்க யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்டே அது மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அப்போ நினைப்பாங்க, ஐயோ நம்ம நம்பி சொன்னோமே, அவ்வளோ சீக்கிரம் ஏன்கிட்டே அது திரும்ப வருதே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அப்படிலாம் நம்ம இருக்கிறோம். ஆனால் மோசே அப்படி இல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, அவர் கீழே இருக்கிறவங்களுக்குமே அவரோட அபிஷேகம் போகணும் அப்படின்னு சொல்லி சக மனுஷர்களையும் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் நேசிக்க ஆரம்பித்தார். அந்த பொறுப்புலையும் அந்த அவர்கிட்ட இருக்கிற வல்லமை அந்த தீர்க்க தரிசனம்லாம் போகணும்னு சொல்லி அதுலேயும் அவர் உண்மையாக இருந்தார். இன்றைக்கி நாம் அது போல் மற்றவங்களுக்கு நம்ம மூலியமாக ஒரு நன்மை போகுது அப்படின்னு சொல்லி நாம் அதில் யூஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கோமா அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தான் அதை வந்து என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி நம்ம பண்ணணும்.
இது மாத்திரம் இல்லை, இதில் முக்கியமாக நம்ம வாசித்த அந்த வேத பாடத்தில் ஒரே ஒரு காரியம், கடைசியாக மோசேயை வந்து அவங்க சகோதரியும் சகோதரனும் ஆரோனும் மிரியாமும் என்ன பண்ணுவாங்கன்னா முறுமுறுப்பாங்க, பொறாமையினால் பேசுவாங்க. நம்ம வாசிக்கும் போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நாங்களும் தீர்க்கதரிசிங்க தான், எங்ககிட்டயும் ஆண்டவர் பேசுகிறாரு, ஆனால் இன்னும் நீ ஏன் அந்த தேசத்தில் இருக்கிற அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண, அந்த எத்தியோப்பியா தேசத்தில் அந்த ஸ்திரியை ஏன் நீ விவாகம் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பேசும்போது தான் ஏசப்பா அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக தான் வந்து சொல்லுவார், என் தாசனாகிய மோசையும் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே நான் சொன்ன இந்த நிறைய காரியம் இருக்குது, இந்த 3 காரியத்தை நம்ம உண்மையாக இருந்தால், நம்மளை குறித்து அனாவசியமாக யாராச்சும் பேசுகிறாங்கன்னா அங்கே ஏசப்பா நமக்காக முன்னாடி போய் நின்று என்ன பண்ணுவார் தெரியுமா? அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்காக அவங்களுக்கு நம்மளை குறித்து சாட்சி சொல்வார். அப்படி பேசாதீங்க, என் மகன் அப்படிப்பட்டவங்க இல்லை, என் மகன் அப்படிப்பட்டவ இல்லைன்னு நம்மளை குறித்து சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம உண்மையாக இல்லைன்னா அவர் நம்மளை கண்டுக்கவே மாட்டார். நீங்கள் எதனா பேசின்னு போங்க அப்படின்னு சொல்லி தான் விடுவார். அப்படிலாம் அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் வந்து எல்லாரையுமே நேசிக்கிற ஒரு தகப்பன் தான். நம்ம பெத்த தகப்பன் தாய் கூட விட்டுருவாங்க, நம்மளை பிடிக்கல, நம்ம தவறான ஒரு காரியம் பண்ணுறோம், கீழ்ப்படியாமல் போகிறோன்னா கூட நம்மளை விட்டுருவாங்க. ஆனால் அவர் அப்படி விடவே மாட்டார். அப்போ கூட அந்த மோசே என்ன பண்ணார் தெரியுமா? மிரியாமுக்கு ஒரு வெண்குஷ்டம் வந்துடும். என்ன பேசுனதால தானே என் சகோதரிக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி உடனே போய் அவர் என்ன பண்ணார்னா முழங்கால் படிட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. 13ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவர்களை குணமாக்கும் என்று அவர் கெஞ்சினார். உண்மையாகவே அந்த இருதயம் யாருக்கு வரும்? இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு என்னை திட்டினதால ஏசப்பா அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க எல்லாரும் அந்த ஒரே கூடாரத்தில் தான் இருக்கிறாங்க. ஏசப்பா 3 பேரையும் வர வச்சு தான் இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போது நான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை திட்டினவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருப்பேனா? சந்தோஷமாக இருப்பேன், எனக்காக ஏசப்பா பேசுகிறாரு, என்னை திட்டினெல்லாம் வாங்கி கட்டிக்கோ, நீ நல்லா வாங்கி கட்டிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் அப்படி பண்ணவே இல்லை. அவர் அப்பயும் அவங்க சகோதரியை குறித்து தான் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் கூட பிறந்த சகோதரி என்னதானே, அவங்க தானே சின்ன வயசில் காப்பாற்றினாங்க. அந்த நைல் நதியில் விட போனப்போ அங்கே இருக்கிற அந்த ராணிக்கிட்ட அந்த குழந்தைய வந்து நீங்கள் காப்பாற்றுங்க, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க ஒரு தாயை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னது அந்த சகோதரி தான். அவர் நினச்சி பார்க்குறாரு, நமக்கு செஞ்ச நன்மை, நம்ம சகோதரி எப்படிலாம் நம்மளை பார்த்தாங்க. அப்போது நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். நம்மளை அவங்களுக்கு துரோகமே செஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். ஒரே ஒரு உண்மை சம்பவம் மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா, வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவார்னா, ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் வீட்லேயுமே அக்கம் பக்கத்தெல்லாம் சண்டை வரும். தண்ணி போனால் சண்டை வரும், நம்மளோட துணி எங்கன்னா அங்கே போய் விழுந்தால் சண்டை வரும். இது போலலாம் சண்டை வரும்பொழுதுலாம் எங்கள் அப்பா அமைதியாகவே இருப்பார். ஆனால் இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே உறவு முறையில் இருக்கிறவங்க தான். நான் நினைப்பேன், இவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதையும் திட்டுவாங்க, எதுவுமே எடுத்து பேச மாட்டாங்கன்னு. அப்புறமேட்டுக்கு அவர் ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் நான் நல்லா நோட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் வந்து கற்றுக்கினது எல்லாமே அவரை பார்த்து தான். எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போது அவங்கள பார்த்து தான் நம்ம கற்றுக்கணும், அவங்க சொல்கிற மாடுலேஷன் வச்சு தான் நம்ம கற்றுப்போம். அப்போது அவர் ஜெபம் பண்ணும்போது நான் கேட்பேன், யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்க பேருங்களை சொல்லி அவங்கள நீங்கள் மன்னிங்க ஏசப்பா, அவங்களுக்கும் எங்களுக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு மனஸ்தாபமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போ நான் மனசில் நினச்சி அவர் திட்டின்னு இருப்பேன், இன்னும் இவ்வளோ இதுவாக இருக்கார் இவர், அவங்களுக்கு போய் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நம்மளை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அசிங்கமாக திட்டினாங்க, தெருவில் வச்சு இப்படிலாம் திட்டினாங்க, அவங்களுக்காக இப்படிலாம் இவர் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியும், இந்த ஜெபமெல்லாம் முடிஞ்ச பிறகு 1 வாரம் 2 வாரம் 1 மாதத்துக்குள்ளே அவங்களே வந்து பேசுவாங்க நம்மக்கிட்ட. நம்மளை அவங்க தான் பேசியிருப்பாங்க, அவங்களே வாண்டடாக வந்து இந்த பூ வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம ரோட்டில் போனால் இந்த பூ தலையில் வச்சுக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ சிரிப்பாக இருக்கும், என்னெல்லாம் பேசுனாங்க, இப்போ அவங்களே நம்மளை கூப்பிட்டு. அப்போது ஒரு ஜெபம் எப்படி யாரெல்லாம் மாற்றுது இல்லையா? அதாவது வேதத்தை சொல்லுது, சத்ருவும் நமக்கு என்ன ஆவானா சமாதானமாக ஆகுவாராம். அப்போது நம்மளோட உண்மையில் தான் இருக்குது, மற்றவங்க மாறதும் சரி. அப்போ முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறினாதான், நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்தால் தான் நம்ம மாறுவோம். நம்ம கொடுக்கப்பட்ட உண்மையில் நம்ம பொறுப்பில் உண்மையாக இருந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாறுவாங்க. நம்ம பழகிற எல்லா மனுஷனுக்கும் நம்ம உண்மையாக இருந்தால் நம்ம நிமித்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? மாறுவாங்க. அதாவது மோசே நிமித்தமாக அந்த வெளியே இருந்த ரெண்டு பேருமே எப்படி, அதாவது அந்த பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்தாத் மேதாத் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கும். அவங்க பாளையத்துக்கு வெளில இருந்த அவங்க 2 பேருமே அவங்களுக்கு அவர் என்ன பண்ணார்? அவங்க மூலியமாக அவர் மாறினார். அப்போது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குற வாழ்க்கையாக தான் இருக்கணும். இதுதான் நம்ம சவாலாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லென்த்து நாட்களில் நம்ம கூட ஒருவேளை நம்மக்கிட்ட ஒரு சில விதத்தில் குறைவுகள் இருக்கலாம். அப்போ நம்ம உண்மையாகவே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, ஏசப்பா
எனக்குள்ள அந்த உண்மையை நீங்கள் தாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 3 காரியத்தை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது அவர் எப்படி போய் மோசையை குறித்து சொன்னாரோ அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 7வது வசனத்தில் என் தாசனாகிய மோசேயோ அப்படின்னு இருக்க இடத்துல உங்கள் பேரை நீங்கள் போட்டு நீங்கள் வாசித்து பாருங்களேன். எல்லோரும் ஒரு முறை சேர்ந்து வாசிக்கலாமா? நம்மளை ஏசப்பா சொல்லது அப்பாற்பட்ட விஷயம். ஆசைக்காக ஒரு முறை நம்ம வாசித்து பார்க்கலாமா அது எப்படி இருக்குன்னு? என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? என் தாசனாகிய உங்கள் பேரை நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இது கேட்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல? அப்போ அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அவரோடு இருக்கிற உறவில் உண்மையாக இருக்கணும். அவர் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிற மனுஷங்க, கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், யார் நம்மளை என்ன சொன்னாலுமே நம்ம பொறுமையாக இருந்து மோசேயை போல். ஏன்னா இதே அதிகாரத்தில் ஏசப்பா சொல்லியிருப்பார் 3ஆம் வசனத்தில், மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அவரை போல் சாந்த குணம் ஆனால் அவருக்கு கோபம் வந்திருக்குதான். நம்ம மைண்ட்